ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு சிக்கன் எடுத்திருக்கோம். அதாவது நாட்டுக்கோழி அண்டு வந்து ப்ராய்லர் சிக்கன் 2 எடுத்திருக்கோம். இது நாட்டுக்கோழி கடையிலே வந்து நல்லா வாட்டி மஞ்சத்தூள்லாம் போட்டு வெட்டி வாங்கியாச்சு. வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப சளி. ஸோ அதனால் நாட்டுக்கோழி சூப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இந்த நாட்டுக்கோழி வாங்கியிருக்கோம். இது நாட்டுக்கோழி ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சளி இருமல் எது இருந்தாலும் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அதை சரி பண்ணிடும். இப்போ அதுக்கு வந்து என்னென்ன நம்ம போட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். கொஞ்சம் தேங்காய் வந்து அரை மூடி திருகி எடுத்துக்கிட்டேன். ஒரு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது கூட வந்துட்டு சோம்பு 1 டீஸ்பூனு, ஜீரகம் 1 டீஸ்பூனு, மிளகு 2 டீஸ்பூன். ஏன்னா மிளகு தூக்கலாக போடணும் சளிக்காக வைக்கும்போது, ரசம் மாதிரி வைக்கிறதுனால. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இந்த குழம்புக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் தான் இந்த சூப்புக்கு போடணும். பாதி சின்ன வெங்காயம் குழம்பு தாளிக்கவும், பாதி சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வதக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு தேங்காய், அதையும் எடுத்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்குவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்குவோம். அது கூட எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருவோம். அதை ஆறட்டும். இதுக்கடையில் வாங்க நம்ம குழம்பு தாளிக்கலாம். அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்துட்டு நான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஹோல் கரம் மசாலா அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம், பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்குவோம். அப்புறம் சின்ன வெங்காயம் பாதியை நான் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு வதக்கிட்டேன், பாதியை நான் இந்த குழம்பு கூட வதக்கி எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து அது வதங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மசாலா வந்துட்டு ஆறிடுச்சு, நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி விட்டு நல்லா நைஸாக அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். ஏன்னா வந்துட்டு இதில் மிளகு சீரகம்லாம் போட்டிருக்கறதுனால சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சூப்பு. சளியை நல்லா அறுத்து விட்டு வெளியே எடுத்துரும் அப்படின்னு சொல்லி கிராமத்து சைடெலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் தான் நான் அன்றைக்கி வந்துட்டு இந்த சூப்பு பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ வந்துட்டு அதுவும் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி வந்துட்டு இதுக்கு வந்து நான் ஒரு 2 பெரிய பழுத்த தக்காளி, நான் 2 தக்காளி எடுத்து நல்லா வெட்டிக்கிட்டேன். இது வந்துட்டு இது 1 கிலோ சிக்கன் இது. ஸோ அதனால் வந்துட்டு 2 தக்காளி போதும். அப்புறம் வந்துட்டு அதுக்கு மஞ்சத்தூள், உப்பு இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட்டுக்கோழி வச்சுருக்கோம் பாருங்கள், கட் பண்ணி எல்லாம் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். நாட்டுக்கோழியை வந்துட்டு அந்த எண்ணெயிலே அந்த மசாலாவோட சேர்த்து வதக்குறதுல தான் அது டேஸ்ட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு எடுத்துக்குவோம். இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சூப்பு அந்த மசாலாவும் ஊற்றுவோம் சூப்புக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் போல் வீட்டு மசாலாத்தூள் கொஞ்சம் அரைச்சிருக்கோம் பாருங்கள், அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சிருக்க மசாலா கொஞ்சம் ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் ரொம்ப மசாலாத்தூள் போட்டோன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்குவோம். போட்டு அதையும் நல்லா சேர்த்து கறியோடு சேர்த்து கிளறி எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் மசாலா, அந்த மசாலாவும் சேர்த்து போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா வேணான்னா விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கழனி தண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அரிசி கழுவிட்டு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3வது தண்ணி நான் கழனி தண்ணி தான் வச்சுருக்கேன். உங்கள் சூப்பெல்லாம் வந்துட்டு எங்கள் ஊர் சைடு கழனி தண்ணியில் தான் வைப்பாங்க. ஸோ அதனால் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நம்ம விசில் போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு சூப்பரான எம்மியான சிக்கன் சூப் ரெடி ஆகும். அதாவது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு சிக்கன் கிரேவி செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தவாவில் வந்துட்டு நான் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டர் சேர்த்துட்டு அது கூட ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஹோல் கரம் மசாலா போட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் பொரிய விட்டு நம்ம வந்துட்டு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும், 2 வெங்காயம். ஸோ அந்த வெங்காயத்தையும் கூட அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். லாஸ்ட்டில் எனக்கு கொஞ்சமாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணிலாம் விட்டு கழுவி அந்த பாட்டிலோட சேர்த்து அப்படியே ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நான் வந்துட்டு 4 தக்காளி வெட்டியிருந்தேன். 2 தக்காளி வந்துட்டு நாட்டுக்கோழி சூப்புக்கும், 2 தக்காளி இந்த கிரேவிக்கும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அதாவது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூனு எல்லாம் வந்துட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் போல் சிக்கன் மசாலா, அந்த மசாலா அது கூட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோழியை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கணும். ஏன்னா வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம பட்டர் விட்டுருக்கிறதுனால அந்த பட்டர் வந்துட்டு இந்த கோழியோடு சேர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் அந்த கோழியில் இந்த பட்டர் ஸ்மெல்லு வரும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் பட்டர் இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிக்கு ஒரு மசாலா அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவில் ஒரு 2 டீஸ்பூன் தக்கனை நான் சேர்த்துக்கிட்டேன். அது சேர்த்துக்கணும்னு இல்லை, நான் மீதி
மீதி கொஞ்சம் மசாலா இருந்ததுனால நான் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மசாலா இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். அதாவது இந்த மசாலா மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா இதுவே வந்து சூப்பராக தான் இருக்கும் இந்த கிரேவிக்கு. அதுக்கப்புறம் போட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டு கிரேவியை நல்லா அதாவது சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு லாஸ்ட்டில் மேலாக கொத்தமல்லி தழை, புதினா தழைக்கு நல்லா கட் பண்ணி தூவி விட்டோன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். புதினா தழை தூவும் போது அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கி சூப்பராக இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் 7 விசில் வச்சேன். அதனால் வந்துட்டு சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டோம். அந்த சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இது சும்மாவே குடிக்கலாம், சூப்பராகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாதம், சிக்கன் கிரேவி, அதாவது வந்து நாட்டுக்கோழி சூப்பு, இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த மசாலா கூட நம்ம வந்துட்டு சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா சூப் ஊற்றி பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணல, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.